நாளைக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி ஆரம்பிக்க போகுது. பாகிஸ்தான்ல நடக்க போற இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு இந்தியா வந்து அவங்களோட மேட்சை துபாயில விளையாட போறாங்க. அதுக்கான இந்தியன் டீம் வந்து ரெடியாகி துபாய்க்கு போயிட்டாங்க. இந்த டீம்ல ஒரு பெரிய மிஸ் அப்படின்னு பார்த்தா ஜஸ்பிரீத் பும்ரா தான். பும்ரா இல்லாம ஒரு இந்தியன் டீம் வந்து எப்பவுமே வந்து தடுமாறி இருக்கு. இந்த டைம் அப்படி எதுவும் நடக்காது அப்படின்னு எல்லாருமே வந்து நம்பிக்கையோட இருக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாட்ல ஜஸ்பிரீத் பும்ராக்கு பதில் வருண் சக்கரவர்த்தி எடுத்திருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி இப்போ ஓடிஐல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. டொமஸ்டிக்லயுமே வந்து ரொம்ப நல்லா 50 ஓவர் ஃபார்மேட்ல போட்டதுனால அவரை எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து T20ல இந்தியாவுக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவரையுமே இப்போ ஓடிஐ ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க. ஏன்னா டெத் ஓவர் கூட இந்தியாவுக்கு ஆள் இல்லை. மற்றபடி இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து 2023 வேர்ல்டு கப் ஆடின அதே ஸ்குவாடு தான் இங்க சாம்பியன்ஸ் டிராஃபி விளையாட போறாங்க. இந்தியா டீம்ல சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா பும்ரா இல்ல, முகமது சிராஜ் இல்ல, அதுக்கப்புறம் அஸ்வின் இல்ல. அவங்களுக்கு பதிலு வாஷிங்டன் சுந்தர் உள்ள இருக்காரு. ஹர்ஷித் ராணா, அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பரா ரிஷப் பண்ட்டும் உள்ள வந்திருக்காரு. 2023 வேர்ல்டு கப்ல இந்தியா பேக்கப் கீப்பர் இல்லாம விளையாண்டாங்க. ஆனா இந்த டைம் வந்து ஓவர்சீஸ்ல விளையாடுறதுனால பேக்கப் கீப்பரோட போறாங்க. இந்தியா மத்தபடி அந்த வேர்ல்டு கப்ல எப்படி ஆடினாங்களோ அதே ஸ்குவாடோட அதே மாதிரியே விளையாட போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மாவோட ஸ்டார்ட் தான் ஒவ்வொரு டைமும் இந்தியாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் 10 15 ஓவர் ஆடி கொடுத்துருவாரு. அதுக்கடுத்து விராட் கோலி வந்து 40 ஓவர் 50 ஓவர் மேட்சை ஃபுல்லா நின்று அடிச்சு கொடுப்பாரு. ஸ்ரேயாஸ் ஐயரும் வந்து நம்பர் 4ல சூப்பரா விளையாண்டு 500 ரன் அடிச்சாரு அந்த வேர்ல்டு கப்ல. இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா விளையாண்டா 2023 வேர்ல்டு கப்ல எப்படி வந்து இந்தியா அன்பீட்டனா ஃபைனல் போனாங்களோ அந்த மாதிரி ஃபைனல் போக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியாவுக்கு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு மேட்ச் தோத்தா கூட நம்ம நாக் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டாப் 8 டீம்ஸ் தான் விளையாடுறாங்க. அதுல வந்து இந்தியன் டீம்ல இந்தியன் குரூப்ல நியூசிலாந்து, பங்களாதேஷ், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இருக்காங்க. இந்தியா பங்களாதேஷ் கூட ஜெயிச்சாலும் பாகிஸ்தான் கூடயும் அதே மாதிரி நியூசிலாந்து கூடயும் இந்தியா கண்டிப்பா ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சாதான் வந்து இந்தியாவால அடுத்த ரவுண்டு போக முடியும். போன 2023 வேர்ல்டு கப்ல ஹார்திக் பாண்டியாவோட இன்ஜுரி தான் ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது இந்தியாவுக்கு. ஆனா ஹார்திக் பாண்டியா வந்து இந்த டைம் இன்ஜுரி இல்லாம எல்லா மேட்சும் ஃபுல்லா விளையாண்டாரு அப்படின்னா இந்தியாவால அந்த பேலன்ஸை வந்து கேப்சர் பண்ண முடியும். முக்கியமா நல்லா அந்த எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் bowler விளையாட முடியும். 2023 வேர்ல்ட் கப்ல இந்தியா நல்லா விளையாண்டு ஃபைனல்ல போய் தோத்த மாதிரி 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் நல்லா விளையாண்டு ஃபைனல்ல போய் பாகிஸ்தான் கிட்ட தோத்த மாதிரி இந்தியா இந்த டைம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2023ல ஆடின டெம்ப்ளேட்டை மட்டும் இந்தியா அப்படியே ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த டைம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஜெயிக்க முடியும். இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்தியா எல்லா மேட்சும் ஒரே கிரவுண்ட்ல தான் விளையாட போறாங்க. அவங்களுக்கு டிராவல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரே துபாயில தான் எல்லா மேட்சுமே விளையாட போறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு கண்டிஷன் தெரியும், என்ன பண்ணணும்னு தெரியும். அதனால அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.